அது வந்து எப்படி கல்யாண வீட்டில் ஒரு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி பெரிய வீடு கல்யாணம்னா மாதம்பட்டி கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பண்ணா. அதுல என்னன்னா குறிப்பா இந்த கொங்கு போதியோடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் வந்து இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அரிசி பருப்பு சாதம், பச்சை புளி ரசம் அப்படின்னு புதுசு புதுசாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல பெரிய கேரக்டர்ஸ் தான் அவர் பண்றாரு. ஒரு பெரிய லெவல்ல பண்றாரு. ஈவெண்ட்டுக்கெல்லாம் தனி ஹெலிகாப்டர்ல போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் வந்து வளர்ந்து போய் நிற்கிறாரு. அந்த அளவுக்கு பெருசா பண்றாரு. காலையில ஒரு ட்ரெஸ் போடுவாரு, மத்தியானம் ஒரு அதை பூரா வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு அதை ஹைப் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் டெவலப் பண்ணிக்கிறார். அது ஒரு பெரிய வைரலாக மாறுது. பெரிய வீட்டு கல்யாணம் நிறைய இன்டர்வியூ பண்றாங்க. அப்படி போறப்ப தான் விஜய் டிவி வாய்ப்பு வருது. குக் வித் கோமாளி அதில் போறாரு. குக் வித் கோமாளிலாம் அந்த பாட்டு வெங்கடேஷ் பட்டு வெளியில போறாரு. அப்புறம் குக்கு தேவைப்படுது, இவர் உள்ள கொண்டு வர்றாங்க. ஜாய் கிறிஸ்டல்லாங்கிறவங்க வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல அப்பப்ப மாதம்பட்டியை பத்தின வீடியோ போட்டோஸ் போடுறாங்க. அது வந்து அப்பயே ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அது கிசுகிசா பேசப்பட்டது. அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க, அடங்கி போச்சு. ஆனா இவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஜாய் என்ன பண்றாங்கன்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், வந்து கம்மிங் சூன், 26 கம்மிங் சூனு, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விலை இருக்கு. அது மாதிரி இவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. இது வந்து கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்காரு. விலக ஆரம்பிச்ச பிறகுதான் இவங்க வந்து இந்த போட்டோ போட்டுருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு பிளே பாயா இருந்திருக்காரா சார்? இவரு பிளே பாயா இருந்திருக்காருங்கிறதெல்லாம் நமக்கு வரக்கூடிய தகவல் தான். அது இல்லையா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியும். அபிஷியலா இந்த ஒரு விஷயம் தான் இப்ப வெளியில பேசப்பட்டிருக்கு. மற்ற இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களோ, மியூச்சுவலா போயிட்டு அது எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்க இவ்வளவு நாள் மியூச்சுவல் அந்த பிரச்சனை இல்லையே. மியூச்சுவலா இருந்திருக்காங்க, பிரச்சனை இல்லை, போயிட்டு இருக்கு. பிரச்சனையாச்சு வெளியில் தெரியும். இன்ஸ்டாகிராம்ல தான் காதல் பண்ணது டைவர்ஸ் அங்கதான் நடக்குது. முதல்ல ஒருத்தவங்க கூட காதலிக்கிறான்னா பேரை போட்டுறான், டைவர்ஸ் பண்ணா பேரை எடுத்துடுறான். இன்ஸ்டாகிராம்ல தான் நீங்க எல்லா சங்கதியுமே நடக்குது. இந்த பஞ்சாயத்துமே இன்ஸ்டால ஆரம்பிச்ச பஞ்சாயத்து தான். இந்த ஜாயை பொறுத்த வரைக்கும் அவங்க லிவிங்ல இருந்திருக்காங்க. அவங்க இதை கிளைம் பண்ண முடியாது. இப்போ கிளைம் பண்ண முடியாது, பப்ளிக்ல வச்சிருவோம். அந்த மேட்டரை லீகலா அவங்க கிளைம் பண்ண முடியாது. எந்த விதமான லீகலும் இதுவும் கிடையாது. அவன் பப்ளிக்ல வந்து நம்ம இதை வந்து வச்சிருவோம். அதை வந்து உறுதிப்படுத்துறாங்க. வேற என்ன நீங்க லீகலா பண்ணலாம். லிவிங்கிறது என்னது? ஒரு குறிப்பிட்ட காலம் சேர்ந்து வாழ்றோம், குடிக்கிறோம், விலகி போறதுக்கு பிறகு லிவிங் இல்ல. அப்படின்னா ஜாய் கிறிஸ்டல் மேலயும் தவறு இருக்குன்னு கண்டிப்பாக தவறு இருக்கும். ஏன் ஒரு திருமணமான ஆணு, 2 குழந்தைக்கு அப்பா, அவர் லீகலா அவன் டிவோர்ஸ் பண்ணல, அவர் கூட ஏன் நீங்க லிவிங்ல இருந்தீங்க? ரங்கராஜ் மறுக்கலாம், ஜாய் மறுக்கலாம், இல்ல ஸ்ருதி மறுக்கலாம். ஆனா அதெல்லாம் அவங்க மறுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அங்கங்க விசாரிக்கிறப்ப வரக்கூடிய தகவலை வச்சுதான் நம்ம பேசணும். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்ப குக் வித் கோமாளில ஜட்ஜா இருக்காரு, கேட்டரிங்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஹோட்டல் உரிமையாளரா இருக்காரு, படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நடிச்சிருக்காரு முன்னாடியே. இப்ப அவருக்கு 2வது திருமணம். ஆனா முதல் மனைவி இது குறித்து எந்த வாயும் திறக்கல. டிவோர்ஸ் பண்ணாங்களான்றதே தெரியல. இதற்கு முன்பாக முதல்ல ரங்கராஜ் ஒரு பெரிய மன்மத லீலைகளை செய்யக்கூடியவர் அப்படின்ற தகவலும் இருக்கு. இந்த விவாகரத்து திருமணம் பற்றி பேசுவதற்கு முன்பாக ரங்கராஜ் யாரு, அவர் என்னென்ன லீலைகள் பண்ணியிருக்காரு அப்படின்றது. இல்ல, மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறது, மாதம்பட்டி அப்படிங்கிறது அவருடைய ஊரு. அவர் வந்து பேர் வந்து ரங்கராஜ். அவங்களுடைய குடும்ப தொழில் வந்து கேட்டரிங் கான்ட்ராக்டர்ஸ். அவரோட சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு சிறு வயதுல இருந்து நடிக்கணும்னு ஆசை. அதனால சென்னையில் வந்து நடிக்கிறதுக்காக வாய்ப்புகள் தேடி அலைஞ்சு பாக்குறாரு. பல வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. அதுக்கு பிறகு ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கு போனவங்க என்ன பண்றாரு, நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கக்கூடிய அப்பா அம்மா அவங்க பெரிய ஃபேமிலி. அவங்க ஒட்டுமொத்த மாதம்பட்டி ஃபேமிலி கேட்டரிங் தான். அது ஒரு பெரிய ஃபேமிலி, சித்தப்பா பெரியப்பாலாம் சேர்ந்து அந்த கேட்டரிங் தொழில இவர் கையில் எடுக்கிறாரு. கையில் எடுத்து என்ன பண்றாருன்னா அதை கொஞ்சம் ஹைடெக்கா பண்றாரு. ஹைடெக்கா பண்றாரு. அவருக்கு ஆல்ரெடி சின்ன வயதுல இருந்து சினிமா ஆசை இருக்கு. சினிமாவுக்காக வாய்ப்புகள் கேட்கிறாரு. வாய்ப்பு கிடைக்கல. இங்க வந்து முயற்சி பண்ணிட்டு திருப்பி ஊருக்கு போயிடுறாரு. போய் அவங்களுடைய தொழிலை கையில் எடுத்து அந்த கேட்டரிங் தொழிலை வந்து ஒரு பெருசா பண்றாரு. பண்றேன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு கல்யாணம் வந்தாலும் சரி, அதாவது என்ன ஆகி போச்சுன்னா, மாதம்பட்டி கேட்டர்ஸ் அவங்களுடைய கேட்டரிங் அந்த கல்யாணத்துல இருந்தா அது வந்து கல்யாணம் பெரிய கல்யாணம், பிரம்மாண்டமான கல்யாணம். அது வந்து எப்படி கல்யாண வீட்டுல ஒரு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி பெரிய வீடு கல்யாணம்னா மாதம்பட்டி கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பண்றோம். அதுல என்னன்னா குறிப்பா இந்த கொங்கு போதியோடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் வந்து இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு.
அரிசி பருப்பு சாதம், ம். பச்சை புளி ரசம் அப்படின்னு புதுசா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல பெரிய கேட்டர்ஸ் அவர் பண்றாரு. அது ஒரு பெரிய லெவல்ல பண்றாரு. ஈவெண்ட்டுக்கெல்லாம் தனி ஹெலிகாப்டர்ல போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் வந்து வளர்ந்து போய் நிக்கிறாரு. அந்த அளவுக்கு பெருசா வர்றாரு. அப்போ வளர வளர என்ன பண்றாருன்னா, இவருக்கு சிறு வயதுல இருந்து நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ம். அந்த இப்போ ஓரளவுக்கு பொருளாதார ரீதியா அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. அப்ப நடிக்கணும்னு ஆசை வர்றப்ப அந்த நடிப்பு ஆசையை திருப்பி வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு படம் பண்றாரு. மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் பெருசா போல. பெண்குயின்னு ஒரு படம் பண்றாரு. அந்த படமும் பெருசா போல. ஆனா படம் பெருசா போனாலும் தன்னை ப்ரமோட் பண்ணி சினிமா வெளிச்சம்ங்கிறது செலிபிரிட்டி ஆகணும். ஒரு கேட்டர்ஸ் இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆக முடியுமா? எப்படி ஆக முடியும்? வாய்ப்பு இல்லை. அப்ப தன்னை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னா, சோசியல் மீடியாவை சரியா பயன்படுத்துறாரு. ஒவ்வொரு கேட்டரஸையும் இவர் நடந்து வர்றப்ப விதமா கேட்டரிங் கல்யாண வீட்டுல இவர் தான் மாப்பிள்ள மாதிரி இருப்பாரு. ம். காலையில ஒரு ட்ரெஸ் போடுவாரு, மத்தியானம் ஒரு அதை பூரா வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு அதை ஹைப் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் டெவலப் பண்ணிக்கிறார். அது ஒரு பெரிய வைரலாக மாறுது. பெரிய வீட்டு கல்யாணம் இவர் நிறைய இன்டர்வியூ பண்றாங்க. அப்படி போறப்ப தான் விஜய் டிவி வாய்ப்பு வருது. குக் வித் கோமாளி அதுல போறாரு. குக் வித் கோமாளில அந்த பாட்டு வெங்கடேஷ் பட்டு வெளியில போறாரு. அப்புறம் குக்கு தேவைப்படுது. இவர் உள்ள கொண்டு வர்றாங்க. ஒரு ஜட்ஜ். ஆமா வர்றாரு. அப்புறம் இவர் அவரை டெவலப் பண்ணிக்கிறார். அங்க போன பிறகுதான் மெஹந்தி சர்க்கஸ்ல இவர் தான் நடிச்சாரு. அந்த கோடியருவை கொட்டியது பாட்டு அந்த படத்துல இருக்கு அப்படிங்கிறது அந்த தெரிய வருது. அப்படி டெவலப் ஆகி போறாரு. டெவலப் ஆகி போறப்ப நிறைய விளம்பரங்கள் பண்றாரு. சமீபத்துல கூட 2-3 படங்கள் பண்றதாக பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப தான் அவர் மேல ஒரு அரசியல் புரசலான தகவல். இவர் வந்து கொஞ்சம் அஜால் புஜலான ஜாலியான டைப் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் அப்படி கடைசியில் புதுசாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இவருக்கு திருமணம் ஆயிருக்கு. திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கு. மனைவி வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாங்க. இது போயிட்டு இருக்கப்ப தான் ஒரு மாடலிங் பண்ணக்கூடிய ஒரு மாடலிங் டிசைன் பண்ணக்கூடிய காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிஸ்டல்லாங்கிறவங்க வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல அப்பப்ப மாதம்பட்டியை பத்தின வீடியோ போட்டோஸ் போடுறாங்க. அது வந்து அப்பயே ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அது கிசுகிசா பேசப்பட்டது. அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. அடங்கி போச்சு. ஆனா இவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது மாதம்பட்டிக்கும் அவருடைய மனைவி அட்வொகேட் அவங்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. 2 பேரும் செப்பரேட்டா தான் இருக்கிறாங்கிற தகவல்லாம் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா பெருசா அது பூதகரமா வெடிக்கல. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல அந்த ஜாய் என்ன பண்றாங்கன்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் வந்து கம்மிங் சூன் 26 கம்மிங் சூனு அப்படின்னு ஒரு போஸ்ட் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. மாதம்பட்டியையும் டேக் பண்ணி போட்டிருக்காங்க. அவர் பேரையும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இது போட்ட பிறகுதான் பயங்கர வைரல் ஆகுது. இது சம்பந்தமா இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் சம்பந்தப்பட்டவங்க எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜனுடைய அபிஷியல் மனைவியாக இருக்கட்டும், இந்த ஜாயா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ரங்கராஜா இருக்கட்டும், யாருமே இதை பத்தி பேசல. அரசியல் புரசல தகவல் சாரி அரசியல் புரசல தகவல் வர்றப்ப நம்ம விசாரிக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜும் இந்த ஜாயும் வந்து ஒரு அடிக்கடி நிகழ்ச்சிகள்ல பார்ட்டிஸ் அந்த மாதிரி இடங்கள்ல மீட் பண்ணிருக்காங்க போல. மீட் பண்ணாலும் 2 பேருக்குள்ள ஒரு லீகலா மியூச்சுவலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கு. லிவிங் டுகெதர் இருக்கலாங்கிற மாதிரி லிவிங்ல இருந்துக்காங்க 2 பேரும். மியூச்சுவலாவே லிவிங்ல இருந்துக்கிறாங்க. அது ஒரு கட்டத்துல என்ன பண்ணா கன்சீவ் ஆயிருக்கு. கன்சீவ் ஆனது பிறகு அவங்க வந்து கொஞ்சம் அவங்க விட்டுட்டு விலகுற மாதிரி ஒரு மூவ் பண்றாரு. ரங்கராஜ் வந்து கொஞ்சம் ஒரு காலம் ரங்கராஜை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு ஒரு ரொம்ப நாள் லாங் ஸ்டாண்டிங் யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விலகி இருக்கு. அது மாதிரி இவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. இவர் வந்து கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்காரு. விலக ஆரம்பிச்ச பிறகுதான் இவங்க வந்து இந்த போட்டோ போட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு பிளே பாயா இருந்திருக்காரா சார் இவரு? பிளே பாயா இருந்திருக்காருங்கிறதெல்லாம் நமக்கு வரக்கூடிய தகவல் தான். அது இல்லையா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியும். அபிஷியலா இந்த ஒரு விஷயம் தான் இப்ப வெளியில பேசப்பட்டிருக்கு. மத்த இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ மியூச்சுவலா போயிட்டு அது எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்க மியூச்சுவலா அந்த பிரச்சனை இல்லையே. மியூச்சுவலா இருந்திருக்காங்க, பிரச்சனை இல்லை. இப்ப போயிட்டு இருக்கு, பிரச்சனை ஆச்சு, வெளியில் தெரியுது. இப்ப என்னன்னா ஆல்ரெடி இவங்க வந்து மேரேஜ் பண்ணிருக்காரு, ஆல்ரெடி டிவோர்ஸ் லீகலா வாங்காம இருக்கிறாரு. அவங்க அட்வொகேட்டா இருக்கிறாங்க. அவங்க லீகலா ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இப்ப நம்ம பேசிட்டு நேரத்துல பெயில் மூவ் பண்றாரா அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்ப ஒரு பக்கத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் விட்டு போற மாதிரி இருந்தார் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா இவங்க மிரட்டி தான் 2வது திருமணம் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கத்தினர் சொல்றாங்களே சார். இல்ல அவங்களே வந்து ஜாய்ங்கிறவங்களே ஏற்கனவே ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க. பொன்மகள் வந்தான்ங்கிற ஒரு படம், ஜோதியா நடிச்ச படம். அந்த படத்தினுடைய டைரக்டர், அந்த பொன்மகள் வந்தார் அந்த படத்தினுடைய டைரக்டர் ஃபெட்ரிக் தான் வந்து இவங்களுடைய முதல் கணவர். அவங்க கூட கருத்து வேறுபாடு பெற்று டிவோர்ஸ் வாங்கி தனியா செப்பரேட்டா இருந்திருக்காங்க. நிறைய ஈவெண்ட் இந்த மாதிரி காஸ்டியூம் டிசைனர், இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகக்கூடிய நபர் தான். அங்கதான் இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. இப்ப அவர் சொல்லியதான் 2 பேரும் மியூச்சுவலா சொல்லிதான் இருந்திருக்கிறாங்க. இப்ப வந்து இவர் வெளியே போறதுனாலதான் இந்த பிரச்சனை வெளியில வருது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. நீங்க சொல்ற மாதிரி அவர்
மன்மதலிகளை செய்யக்கூடியவரா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வரைக்கும் எந்த விதமான இல்ல அபிஷியல் சார், ஏன்னா வந்து அபிஷியலா இவங்க ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒய்ஃப் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜ்னு போட்டிருக்காங்க. இப்ப அதுக்கு வரைக்கும் அதை பிறகு டெலிட்டும் பண்ணல. டெலீட் பண்ணல, போட்டிருக்காங்க. வி ஆர் பிரெக்னன்ட் அப்படின்னும் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு உரிமைக்காக போராடக்கூடியவங்க தான் அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக வெட்ட வெளிச்சமா போடுவாங்க. ஸ்ருதி அவர்கள் என்னன்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா முதல் மனைவியா இருந்து இப்ப இவங்களுக்கு 2வது திருமணம் ஆயிடுச்சு. ஆனாலும் கூட எந்த இமேஜஸையும் டெலீட் பண்ணல. அப்படியே தான் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இப்போ வரைக்கும் ஸ்ருதி ரங்கராஜ் அப்படின்னு தான் இருக்கு. இப்பெல்லாம் ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விவாகரத்துக்கு முன்னாடியே டெலீட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும், ஓ விவாகரத்தா அப்படின்றது. ஆனா இப்போ வரைக்கும் அங்க அமைதி காப்பதற்கான காரணம் என்னவா இருக்கு? இன்ஸ்டாகிராம்ல தான் காதல் பண்ணது டைவர்ஸ் அங்கதான் நடக்குது. ஆகுது. ஆமா முதல்ல ஒருத்தன் கூட காதலிக்கிறான்னா பேரை போட்டுறான், ஆமா டைவர்ஸ் பண்ணா பேரை எடுத்துடுறான். எடுத்துடுறான். இன்ஸ்டாகிராம்ல தான் இன்னைக்கு எல்லா சங்கதியுமே நடக்குது. இந்த பஞ்சாயத்துமே இன்ஸ்டால ஆரம்பிச்ச பஞ்சாயத்து தான். ஆமா இப்ப அவங்க அதுல போட்ட ஒரு போஸ்ட் தான் நீங்க இவ்வளவு தூரம் பெரிய பூமா இருக்கு. பூமா இருக்கு, விவாதமா இருக்கு. இப்ப என்னன்னா அவங்க கணவரை விட்டு கொடுக்க தயாராக இல்லை, லீகலா நான் ஒய்ஃப் தான் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்க. நம்ம அதை அப்படிதான் எடுத்துக்கணும். அப்ப அவங்க வந்து அவர் வேணாம், அவர் கொண்டு வெளியேறணும்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லீகல் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க லீகல் ஆக்ஷன் எடுக்கல. பேசிக்கலி ஆஸ் அட்வொகேட் அவங்க வந்து இந்த கணவர் வேணும்னு நினைக்கிறாங்க. 2 குழந்தைக்கு அப்பா வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க வந்து இது வரைக்கும் எந்த மூவும் எடுக்கல. அப்ப இந்த ஜாயை பொறுத்த வரைக்கும் அவங்க லிவிங்ல இருந்திருக்காங்க. அவங்க இதை கிளைம் பண்ண முடியாது. இப்ப கிளைம் பண்ண முடியாது, பப்ளிக்ல வச்சிருவோம் அந்த மேட்டரை. லீகலா அவங்க கிளைம் பண்ண முடியாது. எந்த விதமான லீகலும் இதுவும் கிடையாது. அவன் பப்ளிக்ல வந்து நம்ம இதை வந்து வச்சிருவோம். நான் அதை வந்து தன்னை உறுதிப்படுத்துறாங்க. இந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பாங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வர்றாங்க. அப்படித்தான் நம்ம பாத்துக்கணும். இப்ப இவங்க தரப்புல இருந்து, ஸ்ருதி தரப்புல இருந்து அவங்க வந்து இன்னைக்கும் வரைக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட் தான், அவரு 2 குழந்தைக்கு அவங்க தான் அப்பா. சரி, ஆனா 2 தரப்புல இருந்தும் பார்த்தா குற்றவாளியா இருக்கிறது ரங்கராஜ் அவர்கள் தானே, மாதம்பட்டி ரங்கராஜ். ஏன்னா இவங்க கன்சீவா இருக்காங்க, இவங்க மேலயும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இவர் மேல தப்பு இருந்திருக்கு. இவங்க இந்த சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஜாய் கிறிஸ்டல்டா மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருக்காங்க. அப்படின்னும் போது 2 சைட்ல இருந்தும் குற்றவாளியா நிக்கிறது மாதம்பட்டி ரங்கராஜ் 2 அவர்கள். சைட்லயும் குற்றவாளினா எப்படி மாதம்பட்டி மட்டும் சொல்லுவீங்க? அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணாரா? மியூச்சுவலா தானே இருந்தீங்க. மியூச்சுவலா இருந்து கன்சீவ் மியூச்சுவலா ஆனதுக்கு அப்புறம் இருந்திருக்காங்க. விலகுறதுக்கான காரணமா இருந்திருக்காருல்ல சார். லிவிங்ல இருந்தாலே அது வந்து என்னைக்கு தான் விலகி போயிடுவாங்கிறது அது அர்த்தத்துக்கு பேர் தான் லிவிங். மேரேஜ்னா நீங்க லீகலா பண்ணலாம். லிவிங்கிறது என்னது? ஒரு குறிப்பிட்ட காலம் சேர்ந்து வாழ்றோம், பிடிக்கிறனால விலகி போறதுக்கு பேர் தான் லிவிங். இல்ல அப்படின்னா ஜாய் கிறிஸ்டல்டா மேலயும் தவறு இருக்குன்றீங்க. கண்டிப்பாக தவறு இருக்கும். ஏன் ஒரு திருமணமான ஆணு, 2 குழந்தைக்கு அப்பா, அவர் லீகலா அவன் டிவோர்ஸ் பண்ணல, அவர் கூட ஏன் நீங்க லிவிங்ல இருந்தீங்க? குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் எப்படி போனீங்க? ஏன் போனீங்க? அது ஒரு லீகல் இருக்கு. நீங்க வேணாம்ப்பா, நீ அவரை டைவர்ஸ் பண்ணு, அவர் அவங்க லீகலா டைவர்ஸ் பண்ணிட்டு வா, நம்ம லீகலா ஓப்பனா மேரேஜ் பண்ணிக்குவோம். ஆனா மாதம்பட்டி அவர்கள் எல்லார் கூடயும் இந்த மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு லிவிங்ல இருக்கிறத பழக்கமா வச்சுட்டு வந்திருக்காரே சார். இல்ல அது வந்து நம்ம பார்க்கல. அப்ப அங்கங்க வரக்கூடிய தகவல் தான். அவருடைய பழனவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் சொல்றதுதான். இப்ப லிவிங்னா ஃப்ரெண்ட்ஷிப்னா எல்லாரும் கூடயுமே ரொம்ப க்ளோஸா இருக்க மாட்டாரு அப்படிங்கிறாங்க. அது மேல் அண்ட் ஃபீமேல் கிடையாது. பொதுவா பழக்க வழக்கங்கள்லாம் அவர் ரொம்ப யார்ட்டையும் ரொம்ப ஒரு 3 மாசத்துக்குலாம் அவர்கிட்ட டிராவல் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இது வந்து உடனே நீங்க வந்து தமிழ்ல போட்டு 3 மாதத்துக்கு மேல் தாக்கு பிடிக்காத ரங்கராஜ் அப்படின்றலாம் போட்டாங்க. எல்லாரும் கூட அவர் ஹேபிட்டுங்கிறது தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான் தவறு 2 பேர் மேலேயுமே இருக்கு. அதை அப்படிதான் பார்க்கணும். அவங்க தரப்பு பாக்குறப்ப அவங்க வந்து எதையுமே அவங்க கிளைம் பண்ணாம இருக்கிறாங்க. ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணவர் தானே, நான் அதுக்கு போய் கிளைம் பண்ணணும். இப்ப அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனா இவங்க வந்து நீங்க வேணாலும் வச்சுட்டு போங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதற்கு பிறகு ஸ்ருதி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து வெளியில வந்துருச்சு. சமூக வலைதளங்கள்ல வெளியே வந்துருச்சு. பல பேர் இது நமக்கு கீழே வந்து ஏன்டா இதெல்லாம் ஒரு வேலையாடா அவங்களுக்கு இதை ஏன்டா பேசுறீங்கன்னு கேட்பாங்க. ஆனா இதை பார்ப்பதற்கு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் பாக்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு, இன்டர்நேஷனல் நியூஸ் பாக்குறாங்க. அந்த மாதிரி இதை பாக்குறப்ப இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பரபரப்பா பேசக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. தினந்தோறும் அவங்க டிவியில பார்க்கக்கூடிய நிறைய அவரை ரசிகர்கள் ஃபாலோ பண்றாங்க. அப்படிங்கும் அவரை சம்பந்தப்படுத்தி ஒரு செய்திகள் வர்றப்ப அதை பேசுறது, அந்த செய்திகளை கலெக்ட் பண்ணி பேசுறதுல வந்து தவறு கிடையாது. இது சில பேருக்கு இது பிடிக்காம இருக்கலாம், சில பேருக்கு இது பிடிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது, பாலிடிக்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு சினிமா பிடிக்காது, சில பேர் ஸ்பிரிச்சுவலா பார்க்கக்கூடியவங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. அப்படிங்கும்போது இதை பார்க்கக்கூடியவர்களுக்காக நம்ம வந்து அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரியோ இல்ல அந்த ஃபேமிலியை பத்தி தப்பா சொல்றது மாதிரியோ எல்லாம் கிடையாது. இப்ப அங்கிருந்து வந்த செய்திகள் விசாரிக்கிறப்ப வரக்கூடிய சோர்சஸ் கொடுக்கக்கூடிய தகவல்கள் நம்ம தெரிஞ்ச இடங்கள்ல விசாரிக்கிறப்ப அவரை பத்தின இந்த மாதிரியான தகவல்லாம் வருது. இது வரைக்கும் அவங்க சம்பந்தமா எதுவும் பேசல. நீ அடுத்து என்ன பேச போறாங்கதான் இதை மறுக்க கூட செய்யலாம். அவங்க வந்து நீ வந்து வேற மாதிரி ஏதாவது பண்றாங்க இருக்கு, இல்ல ரங்கராஜ் மறுக்கலாம், ஜாய் மறுக்கலாம், இல்ல ஸ்ருதி மறுக்கலாம். ஆனா அதெல்லாம் அவங்க மறுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அங்கங்க விசாரிக்கிறப்ப வரக்கூடிய தகவலை வச்சுதான் நம்ம பேசணும்.
சார், மாதம்பட்டி ரங்கராஜுடைய 2வது திருமணம் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.